லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைமா ஃபேமிலி கூட அவுட்டிங் போக போறோம். 600 ரூபாய்க்கு லாட்டரி எடுத்திருக்கோம். அடிச்சுனா பாப்போம். நீங்க இது என்ன பயமா இருக்கும்? ஜாலியா இருக்கும். வாங்க விளையாடுவோம். சல்லு கொண்டு போகும். இப்போ எவ்வளவு தெரியுமா? 140 ரூபா தீர்ந்தாச்சு. அதுல தெரியல அப்பாய்க்கு. அம்மையே பாருங்க. அவனை சொல்லுங்க. அண்ணா நிக்கல. அவனால சொல்லுங்க. ஜெயிச்சதுக்கு ஒரு சாக்லேட், ஒரு பியூஸ் சாக்லேட் எங்க அம்மா வின் பண்ணிருக்கு. ஜஸ்ட் மிஸ். அது மாதிரி அது கிட்ட வரும்போது பாத்துட்டு இருங்க. கிட்ட வரும்போது கரெக்டா அடிச்சுங்க. வாங்கி வாங்கி அடிக்கணும். என்ன கொத்த வேலைக்கு போறீங்களும். ஒரு பவர் இல்ல. வாங்கி அடிக்கணும். அம்மா பாத்தீங்களா ஒரு முட்டாய் கொடுத்த ரூபாய்க்கு ஒரு முட்டாய் கிடைச்சிருக்கு. எங்க அம்மா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த எஸ்கலேட்டர்ல போனதே கிடையாது. பாருங்க இப்படி படுத்து எப்படி இருக்கு? குறுக்கல் அமைக்கி விடுதா? எப்படி இருக்கு? கலாமா. லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைமா ஃபேமிலி கூட அவுட்டிங் போக போறோம். அது எப்படி இருக்குன்னு கூட இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைமா ஃபேமிலியோட அவுட்டிங் போறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வார வழியில பாத்தீங்கன்னா எங்க அப்பா லாட்டரி எடுக்க நிறுத்தி வச்சு லாட்டரி நீங்க ஏதாவது 500 ரூபாய் இவ்வளவுதான். 500 ரூபாய்க்கு ஸ்பெஷல் லாட்டரி ஒன்று போட்டிருக்கு. என்ன ஒரு லாட்டரி விலை 500, ஜெயிச்சா 25 கோடி. இதெல்லாம் நார்மல். இது எவ்வளோ நார்மல்? 50 ரூபா தானே? இது நார்மல் 50 ரூபா. எங்க அப்பா ரெகுலரா லாட்டரி அடிக்க ஆளு. இன்னும் எங்க அம்மா ஜெல்லி எடுக்க வந்திருக்கோம். இழுத்து எடுங்க. இழைச்சா ஏன்னா கண்ணுக்கு அதான் மாட்டுச்சு. மொத்தம் 600 ரூபாய்க்கு லாட்டரி எடுத்திருக்கோம். அடிச்சுனா பாப்போம். அப்பா 600 ரூபாய் லாட்டரி எடுத்திருக்கு. ஆமா 600 ரூபாய் லாட்டரி. நம்பரை பாருங்க. இது எங்க அம்மைக்கு ஆசையினால எடுத்தது. அடிச்சுனா என்ன செய்விய? இந்த லாட்டரி நான் எடுத்தது 500 ரூபா உள்ளது. அப்பா 2 நான் சின்னது எடுத்து. இதுல பாப்பிய ஆப்ல பாக்கலாம்ல. எங்க போய் ஒரு டைம்ல போனே நோண்ட தெரியாது. இப்ப லாட்டரி வரைக்கும் பாக்கு ஆப் ஏத்தி வச்சு பாக்குது. அப்ப அதான் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஒரு இளம். லாஸ்ட் டைம் வரும்போது இதுலதான் ட்ரை பண்ணோம். நீங்க இது என்ன பயமா இருக்கும்? ஜாலியா இருக்கும். வாங்க விளையாடுவோம். சூப்பரா இருக்கும். கரங்கி எப்படி கொண்டு போவோம். அப்ப அந்த இதுல போமா? அண்ணா ஒண்ணு வருதுல ட்ரெயின் மாதிரி. அண்ணா வருதுல்ல அப்பா போமா அதுல. வாங்க. ஆனா இப்படிதான் பையதான் வந்துட்டு என்ன வருது இல்ல. பொம்பளை இருக்கியா லேடிஸ் எல்லாம்? எங்க பையன் எங்க சல்லு கொண்டு போகும். ஜாலியா இருக்கும். அப்ப நீங்க இதுல ஏறுவீங்க? சும்மா பார்த்தா போதுமா உங்களுக்கு? அதுல இதுக்கு காரணம் எல்லாம் நீங்க தான். நீங்க ஒண்ணுலயும் அம்மையை கூட்டிட்டு போகாம அப்படி வளர்த்திட்டீங்க. வாங்க பின்ன உங்களுக்குள்ள கேம் விளையாடுவோம் ஏதாவது. உங்க பேர பிள்ளைங்களாம் இதே மாதிரி கூட்டிட்டு வந்து இப்படி விளையாடலாம். அவனுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிங்க. நீங்க எல்லாரும் கூட்டு வந்தா நீங்க சின்ன கை குழந்தைகளை எல்லாம் கூட்டு வந்து விளையாடியோ. நீங்க இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பாத்துருக்கீங்களா? எங்க பாத்துருக்கீங்களா? நீங்க பாத்துருக்கீங்களா? இங்க இவ்வளவுதான். கீழே இருக்குல்ல. இது எப்படின்னா நீங்க இதுல ஒண்ணு அமுக்குனா போதும். அமுக்குனா எடுச்சல அதுல இருந்து கிடைக்கிறது ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கும். பைசா கொடுக்கணும். விளையாடுதா? இல்லைங்க இல்லைங்க அப்படி இல்லை. இடத்துக்கு அப்படி இல்லை. ஆனா வருது பாத்தீங்களா? கரெக்டா பொம்மை கிட்ட கொண்டு வா. பொம்மை கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடிங்க. அந்த மஞ்சளா கரெக்டா வச்சுட்டு. ஓகே கொடுங்க. கேட்ச் கொடுங்க. கேட்ச். ஐயோ கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு. எடுங்க தூக்குங்க. அது எப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. என்ன எடுக்கலாம். முடிஞ்ச செகண்ட் முடிஞ்சு.
என்னன்னா பத்திய புரிஞ்சா இப்போ திரும்ப விளையாடுத்தீங்களா? ஒரு கார்டு விளையாடும். ஓகே 30 செகண்ட் கரெக்டா. கிட்ட பொம்மை கிட்ட கொண்டு போங்க கரெக்டா கரெக்டா. ஐயோ அப்படிங்க கொஞ்சம் ஒரு கீழே நான் முடிஞ்சு அது ஒரு நீங்க ஒருக்கா தூக்குனாலே முடிஞ்சு. எப்படி தெரியுமா ஜெயிக்காட்டா அதுல வந்து இப்போ எவ்வளவு தெரியுமா? நான் 140 ரூபா தீர்ந்தாச்சு அதுல. இல்ல நம்ம கரெக்டா எடுத்தா ஜாலியா இருக்கும். இப்படி வருவானா புரிஞ்சா? அவனோட எல்லாம் சொல்ல நான் வைக்கட்டா? ரெடி ஸ்டார்ட் பண்ணட்டா? ஸ்டார்ட் பண்ணட்டா? ஓகே ஓகே. இன்னைக்கு கேம் நீங்க ஃபயர் விளையாடணும். ரெடியா? கரெக்டா சொல்லுங்க. அவனை சொல்லுங்க போங்க. அண்ணா அவனை கரெக்டா இருங்க. மேல அவனை அப்பாயிட்டு தான் கரெக்டா இருக்கு. உங்களுக்குள்ள அவனோட இருங்க. உங்களை சுடியானல்ல மேல மேல அண்ணா இருக்கான் அங்க போட்டு அவனுக்கு இருங்க சுடுங்க. எப்படி தெரியுமா? நீங்க ஆளை சுடணும். இப்படி இதை பிடிக்கணும். சுடியதை பிடிக்கணும். சுடியது இங்க இருக்கு. இந்த கையை எடுத்துங்க. அவன் மேல பாத்துருங்க. மேல அண்ணா நிக்கானா அதை இருங்க. அண்ணன் நிக்க ஒருத்தர் ரைட்ல நிக்க அவனை சுடுங்க. அண்ணன் லெப்ட்ல நிக்க. போட்டு அவ்வளவுதான். உங்களை சுட தெரியல அப்பாய் அம்மையே பாருங்க. அவனை சுடுங்க. அண்ணா நிக்கல அவனோட சுடுங்க. அவ்வளவுதான் சுட அவ்வளவுதான் கொண்டாச்சு. அன்னைக்கு இவனை சுடுங்க. வாரவனெல்லாம் சுட்டு கொள்ளணும். அண்ணேங்க மேல அவ்வளவுதான் எல்லாரும் அவனை சுடுங்க. அப்படி வார எல்லாரும் சுட்டு கொள்ளுங்க. பெரிய பிளேயர் ஆயிடுச்சு அம்மா. இனி அடுத்து வருவானே சுடுங்க இல்ல மேல கண்ண மேல தூக்குங்க. அவ்வளவுதான் அடுத்து வருவானு. கேம் ஓவர். வின் ஆயிடுச்சு. அப்பாக்கு சுட தெரியல. எப்படி இருந்து தூக்கி அதுல அடிச்சா உங்களுக்கு பாயிண்ட் வரும். அதுல கரங்காண்டாமா அதுல போ. அதான் ஜாலியா இருக்கும். அப்பாக்கு போ. நான் அதுல நானே பறந்துட்டு வந்தேன் அதுல. அண்ணேங்க அப்படி கறக்கிட்டு வரோம். போலாம். வேற இடத்துல நிறைய உள்ள இருக்குல்ல அதுக்குள்ள எரிஞ்சா எத்தனை எரிஞ்சா இது கிடைக்கும். பால் எரியணும். ஆனா உள்ள இருக்கு பாருங்க நிறைய இது. அதுல வந்து அந்த பால் ஸ்பாஞ்ச் பால் தரும். பொம்மைக்கு மேல இருக்குல்ல அந்த ரவுண்டா இருக்குல்ல அதுல பட்டு எப்படி நமக்கு பொம்மை கிடைக்கும். கரெக்டா எரியல நீங்க அதை எரிஞ்சு பாருங்க. இல்லைங்க அது என்ன ரேட்? 120. கரெக்டா இருங்க. இதுல ஏறிங்க வாங்கிடுங்க. அப்பா ஏறிங்க. அப்பா நீங்க ஒரு போடுங்க. ஆனா உள்ள ரவுண்ட் இருக்குல்ல அந்த உள்ள போகணும். புரிஞ்சா? உள்ள போகணும். ஒண்ணு பட்டுச்சு. ஐயோ ஜஸ்ட் மிஸ். கிட்ட போயிட்டு வந்து ஜெயிச்சதுக்கு ஒரு சாக்லேட், ஒரு ஃபியூஸ் சாக்லேட் எங்க அம்மா வின் பண்ணிருக்கு. புரிஞ்சா? இது புரிஞ்சா? இனி அடுத்த இருக்கு. அடுத்த அந்த ரவுண்டுக்குள்ள போடணும். சரியா? என்ன இருக்குல்ல அந்த அது கரங்கிட்டே இருக்கும். நம்ம அந்த இதுக்குள்ள போடணும். புரிஞ்சா? இல்ல இதுல அடிக்கணும். எப்படின்னா இந்த மாக்கம் இருக்குல்ல இதுல இதை வச்சுட்டு கரெக்டா அடிக்கணும். அது கரெக்டா அதுக்குள்ள போய் விழும். புரிஞ்சு? அந்த மாதிரி கரெக்டா உள்ளாட்டால ஒண்ணு நமக்கு சும்மா விளையாடலாம். இங்க கரெக்டா அதுல பாருங்க. அது கரெக்டா வார நேரம் அடிக்கணும். ஜஸ்ட் மிஸ் அது மாதிரி. ஓகே பாருங்க கரெக்டா கிட்ட வரும்போது அடிச்சிடணும். அடிங்க. ஐஷ். ஓகே இங்க கிட்ட கரெக்டா பாருங்க. சரியா? கிட்ட வரும்போது அடிச்சிருங்க.
ஐ சரி இனி அப்பா விளாடுங்க அதுல வாங்க புரிஞ்சா இதுல வைக்கணும் இதை வச்சு இதுல அமுக்கணும் அடிக்கணும் ஓகே ஆனா வந்து எப்படி கரெக்டா அது கிட்ட வரும்போது அப்படி பாத்துட்டே இருங்க கிட்ட வரும்போது கரெக்டா அடிச்சிருங்க வாங்கி வாங்கி அடிக்கணும் வாங்கி அடிங்க ஐயோ உங்க பவர் இல்ல அம்மைக்கு இருக்க பவர் கூட உங்களுக்கு இல்ல என்ன கொத்த வேலைக்கு போறீங்களும் ஒரு பவர் இல்ல வாங்கி அடிக்கணும் அம்மா பத்தியில ஒரு முட்டாய் கொடுத்த ரூபாய்க்கு ஒரு முட்டாய் கிடைச்சிருக்கு எங்க அம்மா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த எஸ்கலேட்டர்ல போனதே கிடையாது பயந்து பயந்து வருது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் வாங்க ஒரு இதுல வச்சு அப்ப நடுவில் நடுவில் நிற்காது நான் போற நீங்க வர வந்து அப்படி எங்க அப்பாக்கே போக தெரியாது எங்க அப்பா பயந்து பயந்து போறது கீழே பார்க்காதீங்க நீங்க கீழே பார்க்காதீங்க நார்மலா அங்க சும்மா பார்த்துருக்கோம் நான் செல்லுமா மட்டும் காலை எடுத்து அப்பா பயந்து வாங்க வாங்க பயப்படாண்ட கிடந்து ஃபைனலி சக்சஸ்ஃபுல்லா இறங்கிட்டோம் அதுல பண்ண எங்க அப்பா தான் எங்க அப்பாக்கே தெரியாது எங்க அப்பா அடிச்சு பறந்து வந்தாங்க திரும்ப நம்ம மேலே ஏறோம் மேலே ஏறி வீசுது மேலே ஏறி நீங்க பயப்படியதான் சும்மா டெய்லி 2-3 வாட்டி ஏறா போதும் இன்னைக்கு ஒரு 3-4 வாட்டி ஏறும் கரெக்டா இருக்கும் அப்ப நீங்க படியில வாங்க எங்க திரும்ப போயிருந்தேன் நான் எங்க அப்பாயை கூட்டி காட்டிக்க நீங்க வாங்க எப்படி தெரியுமா உங்களை இறக்கி காட்டி வரும் 2 காலையும் ஒரே இதுல வைக்கணும் சும்மா நீங்க எதுவும் சைட்ல பிடிக்கணும் சரியா பாருங்க சைட்ல அப்படியே நிக்கிறத பாருங்க எப்படி நிக்க சும்மா இங்க பாருங்க வாங்க காலைங்க ஆளம் ஏ நீங்க அந்த சைட்ல பிடிக்கணும் சைட்ல பிடிக்க நார்மலா இதுல நின்னாலே போடும் சரியா நீங்க அதே சைட்ல சும்மா ஒரு காலத்துல நின்னாலும் இல்லைன்னா கீழே ஒன்று திரும்ப உங்களை பழக்கணும் அப்பாக்கு இப்பவும் தெரியல இது கீழே வந்துட்டோம் ரொம்ப கீழே வந்துட்டோம் எங்க திரும்ப பயந்து மேலே போயிடுவாங்க அப்ப இங்க வாங்க நீங்க பயப்படாங்க சும்மா சும்மா காலைங்க சும்மா காலைங்க வாங்க திரும்ப எப்படி நான் சும்மா காலை ஜசால்ட்டா வாங்க ஐயோ சரி ஓகே உங்களை செல்ல கொண்டு இல்ல 2-3 வாட்டி போகும்போது வந்துடும் நீங்க முதல் ஜர்க்ல ஒரு ஸ்டெப் எடுக்குது நார்மலா வந்தா அது கேஷுவலா இனி சும்மா அப்படி கால் எடுத்து வச்சுவாங்க அப்பா பயறது எப்போ எடுத்த உடனே ஒரு இது ஓகே லாஸ்ட் ஓகே ஃபுட் மசாஜ் இப்போ ட்ரை பண்ண போறோம் வாங்க மொபைல் எடுத்துருங்க மொபைல் வேண்டாம் இல்ல சொன்னாங்க மொபைல் தந்துருங்க எங்க அப்பா ஃபுல் பாடி மசாஜ் அல்ல லாஸ்ட் பேக் பாக்கெட்ல ஏதாவது வச்சிருக்கலாம் இல்ல பேக் பாக்கெட்ல இல்ல நார்மலா அவங்க செட் பண்ணி தருவாங்க செப்பல் ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் எங்க அப்பா எல்லாத்துலயும் ஒண்ணு வேண்டாம் திரும்பி திரும்பி நார்மலா அண்ணா இருக்கேன் அதே மாதிரி காலை உள்ள வச்சிருங்க கை அதுக்குள்ள வைங்க கை 2 கை உள்ள உள்ள இதுக்குள்ள ஒரு கை வைங்க உள்ள அந்த கை அதுக்குள்ள வைங்க அதே மாதிரி அந்த கை காலை உள்ளாடி உள்ளாடிங்க இருக்கேதாருங்க எப்படி இருக்கு இனிதான் தொடங்கும் அப்படி குறுக்கெல்லாம் மசாஜ் பண்ணி விடும் இது சூப்பரா இருக்கு இந்த மசாஜ் நான் பயம் எல்லாத்துக்கும் பயம் ஓகே தானே இது ஓகே உங்களை ஸ்டார்ட் பண்ணுங்க ஆமே மசாஜ் பண்ணதா வா திறந்து பேசுங்க ஒன்னும் இல்ல எப்படி இருக்கு கலாமா இனி ஒரு 10 நிமிஷம் அப்படி இருங்க கொஞ்சம் போன் பேசலாம் நீங்க எப்படி இருக்கு ஒரு ஆள் அமைக்கூடிய மாதிரி இருக்கா காலு இருக்கட்டும் அப்பாயை பாத்துட்டு அப்பாவுக்கு ஒரு படுத்துட்டு இங்க வந்து நம்ம ரோபோட் டச் 300 ரூபா தான் ஆச்சு அப்பாவுக்கு அம்மாங்க சேர்த்து 2 பேருக்கும் சேர்த்து ஒரு ஆள் பாருங்க இப்படி படுத்து எப்படி இருக்கு குறுக்கல் அமைக்கி விடுதா சுகமா இருக்கு நீ சுகமா இருக்கா இருக்கும்
சரி 2 பேரும் அப்படி ஜாலியா இருக்கியாவோ ஏடு காலெல்லாம் பிடிச்சி விடும்போது பாருங்க பாடி அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்காருங்க. ஷோல்டர் எல்லாம் பிடிச்சி விடும். தெரிஞ்சு கால் வலி உள்ளவங்களுக்கு இது பெட்டரா இருக்கும். எங்க அம்மா கால் வலி வரும் அடிக்கடி, அதனாலதான் நம்ம இது ட்ரை பண்ண சொன்னது. எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்கலாம். அப்படி அப்படிங்க பாருங்க, கரெக்டா கால் மசாஜ் பண்ணி விட்டியது அப்படியே பார்க்கலாம். இதெல்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இருந்தாலும் எப்படி சொல்ல, எங்க வீட்டில் உள்ளவங்களை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஆசையா இருந்து, அதனாலதான். எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மையில இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் பாக்குறதுக்கு. எங்க அப்பா அப்படிதான், அதனாலதான் அப்படி சரி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அப்படி ஜாலியா இருக்கு எனக்கும். எங்க டேடிக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வாங்க, எப்படி இருந்தேன்னு சொல்லுங்க. உடம்பு எப்படி இருக்கு இப்போ? சொல்லலாமா? சரி வாங்க, அம்மையை போய் பாருங்க. அப்படியே சந்தோஷம் தான் எங்க டேடிக்கு. உங்களுக்கு இப்ப முடியும் 10 நிமிஷம். அப்பா எப்படி இருந்து கேளுங்க. பயம் ஒண்ணும் இல்லை. அப்பா அங்க கடந்து உறங்கிருக்க விட்டா அதில் கடந்து. பர்ச்சேஸ் வண்டி எடுத்துட்டு போ. எங்க அப்பா உள்ள வந்தோட தொடங்கியாச்சு. இங்க எல்லாம் ரேட் அதிகம், அப்படி சண்டை பிடிக்க தொடங்கியாச்சு. ரியல் கேரக்டர் வெளியே வந்தாச்சு எங்க அப்பா. ஃபைனலி சாப்பிட வந்துட்டோம். லெக் பீஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். மந்தி ரைஸ் அதான் 2 வாங்கினேன், சாப்பிட முடியாது. ஃபைனலி அமுல்ல ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டோம் கைஸ். எங்க அப்பா வேண்டாம்னு சொல்லிச்சு, அதனால எங்க அப்பாக்கு இல்ல. வேண்டாம் சொல்லிட்டு சாப்பிட மாட்டேன் தெரியும். ஃபைனலி ஒரு 3800 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வண்டி அங்க நிக்கியா? ஓகே, கண்டாச்சு. எங்க அப்பா பர்ச்சேஸ் முடிச்சிட்டு வரும். சரியா பாருங்க. சரி, எங்க அப்பாக்கு காரே தெரியாம போயிட்டு இருக்கு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? கார் எங்கே இருக்கு? கார் பின்னாடி கொண்டாங்க. ஃபைனலி பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சு, நான் எனக்குமே ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் ஃபேமிலியோட அவுட்டிங் போகிறது. மாலுக்கு வந்திருக்கும். உங்களுக்கு எப்படி வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பை.